ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்னுலகம் விசிஆர் சேனல். இந்த வீடியோவில் நாம் ஒரு அவுட்டிங் vlog தான் பார்க்க போகிறோம். கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற மாத்தூர் தொட்டி பாலத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி எப்போல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ இந்த மாதிரி தொட்டி பாலம், அப்புறமா திருப்பரப்பு, இந்த மாதிரி கன்னியாகுமரியில் எங்கள் ஏரியாவில் இருக்கிற டூரிஸ்ட் பிளேஸுக்கெல்லாம் நாங்கள் போயிடுவோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நாகர்கோவிலேருந்து இங்கே வர்றதுக்கு 26 கிலோமீட்டர் தான் ஆகும். நாங்கள் இப்போ ரீச் ஆகிட்டோம். உள்ளே போயிட்டு என்னென்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். டிக்கெட் 10 rupees தான். நம்ம போகிற வழியிலேயே இந்த மாதிரி பைனாப்பிள், மேங்கோ, அப்புறமா இந்த நெல்லிக்காய் இதெல்லாம் வச்சுருப்பாங்க. முக்கியமாக சக்கை, அதாவது பலாப்பழம், இது ரொம்ப நிறைய வெரைட்டிஸில் இங்கே கிடைக்கும். இந்த செம்பருத்தி சக்கை, நார்மலாக இருக்கிற வேறு விதமானது எல்லாமே இங்கே கிடைக்கும். இங்கே இந்த அன்னாசி பழம், அப்புறமா இந்த பலாப்பழம், இந்த ரெண்டும் தான் ஃபேமஸ்ஸு. ஸோ நாங்கள் உள்ளே போயிட்டோம். இப்போது டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு நம்ம உள்ளே வந்தாச்சு. உள்ளே என்ட்ரானதுமே நம்ம தண்ணியை பார்த்துடலாம். இந்த தண்ணி எங்கேருந்து வருது அப்படின்னா பேச்சிப்பாறை, அப்புறமா சிட்டார், இந்த 2 அணையிலேருந்து வருது. இதோட ஹிஸ்ட்ரி எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். 1962 நம்மளோட காமராஜர் முதலமைச்சராக இருந்தப்போ தான் இதை கட்டியிருக்காங்க. அவங்க தான் இதை கட்டினது. இதை சும்மா உருவாக்கலை. தெற்கு ஆசியாவிலேயே இதுதான் மிகப்பெரிய பாலமாகவும் இருக்குது. ஸோ நம்ம காமராஜர் சிஎம்மாக இருக்கும்போது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பிளேஸுக்கும் போயிருப்பாங்கல்ல. அவங்க கன்னியாகுமரிக்கு வரும்போது கல்குளம், விளவங்கோடு, இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் ஏரியாஸ்லலாம் தண்ணி ரொம்ப கம்மியாக இருந்திருக்கு. அதெல்லாம் வறண்டு போயிருக்கு. அதனால அங்கெல்லாம் எப்படியாவது தண்ணியை கொண்டு சேர்க்கணும்னு இந்த ஐடியாவை எடுத்து பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ உள்ளே என்ட்ராயிட்டோம். நம்ம நடக்கும்போது நம்மளோட லெஃப்ட் சைடில் தண்ணி போகிற மாதிரி இருக்கும். இதை பார்க்கும்போதே ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப மழை வர டைம்லாம் தண்ணி ரொம்ப மேலே வந்துடும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி நமக்கு லீவ் கொடுப்பாங்கல்ல, ஸ்கூல் லீவு, மார்ச், ஏப்ரல், மே, அந்த டைம்லலாம் தண்ணி இருக்காது. அப்போ இந்த இடம் எம்டியாக தான் இருக்கும். தண்ணி இல்லாமல் நம்ம நார்மலாக தொட்டியெல்லாம் எப்படி இருக்கும்போ அது மாதிரி தான் இருக்கும். இந்த சைடு பாருங்கள், சைட்லலாம் அப்படியே மலை, மரம் எல்லாம் இருக்கிற மாதிரி சூப்பராக இருக்குது. ஆனால் மேலேருந்து கீழே பார்க்கும்போது ஒரு சிலர்லாம் பயந்துருவோம். ஏன்னா ஹைட் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். ஸோ நம்ம இதோட ஹிஸ்ட்ரியை கண்டினியூ பண்ணுவோம். சொன்னேன் இல்லை, அது மாதிரி கல்குளம், விளவங்கோடு, இந்த மாதிரி கொஞ்சம் ஏரியாவில் வறண்டு போயிடுச்சு. அதனால எல்லா பிளேஸுக்கும் தண்ணி கொண்டு சேர்க்கணுன்னு இந்த பாலத்தை கட்டியிருக்காங்க. இதோட ஹைட்டு 113 அடி, அப்புறமா இதோட நீளம் 1240 அடியாக இருக்குது. அப்படியே சைடில் கொஞ்சம் கீழே பாருங்கள், இது பரளியாறு அப்படின்னு சொல்லுவாங்க. பார்க்கவே க்ரீனிஷாக சூப்பராக இருக்குல்ல. இது கீழே இந்த ஆறில் குளிப்பாங்க. ஆனால் கொஞ்சம் ஆழமான இடமும் இருக்குது. அதனால் பார்த்து தான் குளிக்கணும். இந்த தொட்டியோட ஹைட்டு 7 feet, அதுக்கப்புறமா இதோட விட்டு 7 feet, அப்புறமா 6 inch. பேசிகிட்டே அப்படியே நடந்து நாம் இப்போ கீழே வந்துட்டோம். கீழே போகும்போது குட்டி குட்டியாக கடையெல்லாம் போட்டிருப்பாங்க. அதில் பொரி உருண்டை, தேன் மிட்டாய், அப்புறமா மலை தேன் இங்கே கிடைக்கும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி இறங்கி வரும்போது சக்கை சிப்ஸ் போட்டுட்ருப்பாங்க, அதாவது பலாப்பழ சிப்ஸு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெஷ்ஷாக போடும்போது அதோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். அதை நமக்கு கொடுப்பாங்க. 1/4 கிலோ, 1/2 கிலோ, எவ்வளோ வேணாலும் நம்ம வாங்கிக்கலாம். அப்புறமா கீழேருந்து மேலே பாருங்களேன், அதோட வியூ சூப்பராக இருக்குல்ல. இந்த தூண்லாம் டோட்டலாக 28 தூண் இருக்குது. அதுதான் மேலே அந்த பாலத்தை தாங்கிட்டு இருக்குது. இது மாதிரி இறங்கி வந்துட்டோம். படி டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க, இந்த மாதிரி சுற்றி வர மாதிரிலாம். அப்புறமா சில்ட்ரன்ஸுக்கு பார்க் இருக்குது. பார்க்கில் ஊஞ்சல், அதுக்கப்புறமா சீசா, அப்புறம் சும்மா இந்த மாதிரி அனிமல்ஸ் மாதிரியெல்லாம் உள்ளே வச்சுருக்காங்க பாருங்கள். ஆனால் கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த எலிஃபேண்ட் பக்கத்தில் நின்றுலாம் ஃபோட்டோ எடுக்கலாம். ஆனால் அந்த எலிஃபேண்ட்டுக்கு ஒரு கொம்பு உடஞ்சிருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணாங்கன்னா இன்னும் பார்க்குறவங்களுக்கு அட்ராக்டிவாக இருக்கும். அப்புறமா வாழைக்கன்று, நம்ம நிறைய டைப்ஸ் வெரைட்டியான வாழைக்கண்ணெல்லாம் இருக்கும். அதெல்லாம் இங்கே வாங்கிட்டு போவாங்க. பாருங்கள், கீழே இந்த ஆறுலலாம் நின்று துணி துவைச்சி குளிச்சுட்டுலாம் இருக்கிறாங்க. இங்கே இந்த சரௌண்டிங்ஸில் இருக்கிற மக்கள்லாம் இந்த மாதிரி வருவாங்க. ஸோ எல்லாருமே இங்கே கண்டிப்பாக வரணும். கன்னியாகுமரியில் இருக்கிற மக்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணவே கூடாதுன்னு சொல்லுவேன். அதுக்கப்புறமா வெளியூரில் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக எல்லோரும் ஒரு டைமாவது இங்கே வந்துட்டு போங்க. ஏன்னா தமிழ்நாட்டிலே நிறைய டூரிஸ்ட் பிளேஸ்லாம் சூப்பராக இருக்குது. முக்கியமாக கன்னியாகுமரியிலே நிறைய இருக்குது. ஸோ கன்னியாகுமரிக்கு வரும்போது இந்த இடங்களெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. ஐயோ வந்துருச்சே, ஸ்டெப்ஸ் வந்துருச்சே, இதில் ஏறுறது தானே ரொம்ப கஷ்டம்.
நம்ம மேலே வந்து கீழே வரும்போது ஈஸியாக வந்துடலாம், ஜாலியாக இருக்கும். இப்போ மேலே போகிறோமே ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறணும், அதுலேயும் குழந்தைங்களெல்லாம் தூக்கிட்டு ஏறும்போது முடியல, நம்மளையும் நம்மளால் தூக்க முடியாது, அப்புறம் குழந்தைங்களெல்லாம் வச்சு எங்கே தூக்குறது? ஏறு ஏறு, என் கூடவே சேர்ந்து நீங்களே ஏறுங்க. ஐயோ இப்போவே கால் வலிக்குது, இன்னும் நிறைய இருக்குது ஸ்டெப்ஸு. 1 2 3 4 கவுண்ட் பண்ணிக்கிட்டே போகுமா, அப்போ வலி தெரியாது. அட இங்கே பாருங்க, ஒரு எலிஃபண்ட் கூட இருக்குது. இது கூட வந்து நம்ம ஃபோட்டோலாம் எடுத்துக்கலாம். எடுத்தாச்சு, இப்போ நம்ம போயிடலாம் மேலே. இறங்க 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 இறங்க, என் கூட சேர்ந்து எல்லாரும் ஏறுங்க. அட இன்னுமா வரல? அந்த சைட்லலாம் நிறைய செடியெல்லாம் இருக்கும், அது கூடலாம் நின்று ஃபோட்டோ எடுக்கிறேன்னு போய் செடியெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஐயோ டாக் நிற்குதே, ஐயோ கடிச்சிருவாங்களா? இல்லை இல்லை, இறங்க இறங்க இறங்க, ஏதோ வந்துட்டேன், கொஞ்சம் ஏறுங்க, அப்படிதான் தம் பிடிச்சி ஏறுங்க, சரியா? அப்பாடா கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போமா? முடியலடா சாமி. இறங்க 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 இறங்க, இதோ வந்துட்டோம், பக்கத்தில் வந்துட்டோம். இதோ இவ்வளோ தான், இன்னும் 10 தான், இன்னும் 20 தான், இன்னும் இருக்காடா, முடியல. அவ்வளோதான், எங்கே வழி தெரியுதா? அதோ வந்துட்டோம், ஜாலி ஜாலி ஜாலி, ஐயா அப்பாடா ஒரு வழியாக வந்துட்டோம். இங்கே பாருங்க, ஒரு ஆட்டுக்குட்டிலாம் நிற்கிது, சூப்பராக அப்படி எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கு. இதில் சைட்லேயே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி பிளேஸ் இருக்குது, அதில் நம்ம உட்காந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வெளியே போகலாம். வெளியே போயிட்டு அந்த சைட் வியூவை உங்களுக்கு நான் காமிக்கிறேன், அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ சைட் வியூவை பாருங்கள், இங்கேருந்து பார்க்கவே சூப்பராக இருக்குது. வாழை மரம், அப்புறமா மலை மாதிரி சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம வந்து பலாப்பழம் வாங்கலாம். இது வந்து செம்பருத்தி சக்கை வந்து கேட்டு வாங்கிட்டு இருக்காங்க. இந்த சக்கை வந்து உள்ளே பார்க்குறதுக்கு அப்படியே ரெட்டிஷாக இல்லைன்னா ரொம்ப டார்க் ஆரஞ்சாக சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இதை அவங்க கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த மாதிரி மரத்துலேருந்து அதை வெட்டினதுமே இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சு கோடு போட்டு வெட்டி விட்டுடுறாங்க. அப்போ தான் அவங்களுக்குமே கண்டுபிடிக்க தெரியுமா. இது வந்து வேறு சக்கை. இந்த ஆண்டி வந்து இதை வந்து கட் பண்ணி காமிக்கிறாங்க, பழுத்திருக்கா, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அப்படின்னு. கட் பண்ணி பார்த்துட்டு வாங்கிட்டு போங்கன்னு சொன்னாங்க. இது வந்து பைனாப்பிள் வந்து ஒரு வண்டியில் இப்போ தான் வந்து இறங்குச்சு. ஸோ அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வெயிட் மிஷினில் வச்சு வெயிட் பார்த்துட்ருக்காங்க. 4 வந்து 100 ருபீஸ், அப்புறம் 3 வந்து 100 ருபீஸ், அந்த மாதிரி சைஸுக்கு தக்குன்னு அவங்க விற்பாங்க. மெயினாக வந்து இங்கே வந்தாலே ஞாபகம் வர்றது என்னென்னா, நான் முதல்ல இங்கே வந்தது தான் எனக்கு ஞாபகம் வரும். 9th படிக்கும்போது என்னோடய ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தோம். அவங்க வீடு இங்கேருந்து பக்கம்தான். அவளோட ஃபேமிலி கூட தான் இங்கே வந்தோம். அவங்க தான் கூட்டிகிட்டு வந்தாங்க. நானும் இன்னொரு ஃப்ரெண்டும் வந்திருந்தோம். ஸோ அதை வந்து என்னால் மறக்கவே முடியாது. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். எல்லோரும் கண்டிப்பாக இங்கே வாங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மாத்தூர் தொட்டி பாலத்தோட கதை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுலகம் விசிஆர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.